பேஷண்டோட ஃபைல் எடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் இந்தாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? வந்திருக்காரு டாக்டர். அவர் இவங்க பக்கத்துலயே இருக்கணும். அவர் ஏதாவது இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவரோட குரலுக்கு மட்டும்தான் இவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அதனால அவரை கூடயே இருக்க சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். சரிங்க டாக்டர், இத கூட்டிட்டு வரேன். கொடுங்க. ஆதி, உங்களை டாக்டர் வர சொன்னாரு. டேய் போடா, சொல்றாங்களே என்ன பாக்குற? என்ன எதுக்கு வர சொல்றாரு? நீங்க பாரதி பக்கத்திலே இருக்கணுமா, அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமா, அதனாலதான் டாக்டர் உடனே வர சொன்னாரு. ஏண்டா நானே தென்னர் அதாண்டா சொல்லிட்டு இருந்தேன். போயேண்டா. ஆதி செஞ்சு போ. வா. நீங்க தான் அவங்க ஹஸ்பண்டா? அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. பாரதி, என்ன பாரதி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? சீக்கிரம் எழுந்து வாங்க. பாரதி, உங்க மேல எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ இல்லை. நீங்க எதையும் வேணும்னு பண்ணல, பிளான் பண்ணியும் பண்ணல. பாரதி, நீங்க நம்ம குழந்தைக்காக யோசிச்சு ஒரு விஷயம் பண்ண போயிருக்கீங்க. டேய், எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ பாரதி குணமாகணும்னு மட்டும் விரும்புறியா, இல்ல அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு விரும்புறியா? சொல்றா, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியலடா. என்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியல, அப்புறம் நீ எப்படி என்ன புரிஞ்சுப்ப? முன்னாடியெல்லாம் என் பாதை இதை நோக்கி தான் போகுதுன்னு நான் தெரிஞ்சு போவேன். ஆனா இப்பெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னே புரியல. நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேனோ எனக்கு தெரியல. கண்ணு ஒரு பக்கம் பார்த்தா காலு வேற பக்கம் நடக்குது. டேய் இங்க பாரு, உங்க அம்மாவோட இழப்பு ஈடு கட்ட முடியாத இழப்புன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இல்லாத ஒருத்தருக்காக இருக்கிற ஒருத்தரை கொல்றது, கஷ்டப்படுத்துறது தப்புடா. அம்மா இல்லாத ஒருத்தங்க இல்ல, இருந்திருக்க வேண்டிய ஒருத்தங்க. ஆனா இப்ப இல்ல, அவ்வளவுதான். டேய், அந்த குற்ற உணர்ச்சியில தாண்டா பாரதி தற்கொலை முயற்சியே பண்ணியிருக்குது. நீ அவங்களை காப்பாத்தி இப்படி வாழாம இருக்கிறதுக்கு அவங்களை காப்பாத்தாமலே இருந்துட்டு போயிருக்கலாம். என்னடா இது? டேய் இங்க பாரு, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுக்குற மன்னிப்பே தண்டனை மாதிரி தான். இதுக்கு மேல என்ன தண்டனை மண்ணங்கட்டி வேண்டி கிடக்கு? நான் இங்க யாரையும் தண்டிக்கவும் வரல, மன்னிக்கவும் வரல. என்ன மாதிரி தமிழும் அம்மா இல்லாத பிள்ளைய ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். தமிழ் அம்மா இல்லாத பிள்ளையா இருக்குது, கடக்கட்டும்டா விடு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? பொண்டாட்டி இல்லாத புருஷனா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கும் ஆண்டாளுக்கு முன்னாடி செட் ஆகாம இருக்கும் போது உனக்கும் பாரதிக்கும் சண்டை தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்நேரத்தில் நீ என்கிட்ட என்ன சொல்லுவ? பாரதி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா அவளுக்காக எந்த இழப்ப வேணா தாங்கலாம், அந்த மாதிரி தான் உனக்கு ஆண்டாள்னு என்கிட்ட நீ சொல்லிட்டு இருப்ப. இப்ப என்னடா நீ இப்படி பேசிக்கிற? நீ இங்க யாரும் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறது இல்லடா. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க, நம்மளை எப்படி மாத்துறாங்கிறத பொறுத்துதான் இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்காங்க. சேர்றா, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன்டா. எங்க மாமா மேலதான் பாரதியை ஏத்தி விட்டு பாரதி உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டது பாரதியோட தப்பே தான்டா. அதனால உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க, அதுவும் தப்பு.
இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க, அதுக்கும் காரணம் பாரதிதான் வச்சுக்கோண்டா. ஆனா இப்ப நீ பாத்தீங்கன்னா பாரதிக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான்டா. பாரதியோட தமிழுக்கு, பாரதியோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு, எல்லாத்துக்கும் நீ ஒருத்தன் தான்டா இருக்க. நீ இப்படி பண்ணா அவங்க கூட நீ தான்டா நிக்கணும். அதான்டா நியாயம். பாரதிக்கும் தமிழுக்கும் நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா எனக்கு இருந்த அம்மா இப்ப இல்லையேடா. அதுக்காக நான் பாரதிய பழி வாங்கணும்னு நினைக்கல. ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குதுடா. அது எங்க அம்மா மேல நான் வச்சிருக்கிற பாசமா, இல்ல பாரதி மேல எனக்கு வர வெறுப்பான்னு தெரியல. டேய், நீ அம்மா மேல வச்ச பாசம் தாண்டா இப்போ